என்னக்கா இது? பார்த்தா தெரியல கொலுசு. அது தெரியுது. ஆனா எதுக்கு? வேற எதுக்கு? உன் காலுக்கு தான். எனக்கா? என்ன சொல்றீங்க? என்ன திடீர்னு? சும்மாதான். நீ எனக்கு பேனா வாங்கி கொடுத்தல அந்த மாதிரி தான். சரி போட்டு பாரு, சைஸ் சரியா இருக்கான்னு செக் பண்ணு. இல்லனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கே போய் மாத்திக்கலாம். அச்சச்சோ, என்ன இப்போ எப்படி போட்டு பாக்குறது? கையில மருதாணி பூசிருக்கேனே. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நானே போட்டு வைப்பேன். ஐயோ வேணாங்க. ஏன்? என்னங்க அவசரம்? மருதாணி கொஞ்சம் காயட்டும், நான் வேணா காலையில போட்டு பாத்துக்கிறேனே. அதான் ஏன் கேக்குறேன்? இல்ல, நீங்க எதுக்கு என் காலெல்லாம் தொட்டு அதை போட்டு விடணும்? ஏன் போட்டு விட்டா என்ன? எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும். சும்மா காமெடி பண்ணாத கண்மணி. உன் காலில் முள்ளு குத்துனா நான் எடுத்து விடுறேன். உன் காலில் வீக்கம் இருந்துச்சுன்னா நான் உத்தரம் கொடுக்குறேன். ஆனா அந்த காலுக்கு நான் கொலுசு மட்டும் மாட்டி விடக்கூடாதா? என்ன லாஜிக் இது? அதுவும் இதுவும் ஒண்ணாங்க. என்னால முடியாதப்போ நீங்க ஹெல்ப் பண்ணீங்க. ஆனா இப்போ நான் நல்லா தானே இருக்கேன். நீ நல்லா தான் இருக்க, ஆனா உன் கையில மருதாணி வச்சுக்கிட்டு போட முடியாதுன்னு சொல்றியே. என் கை இப்போ ஃப்ரீயா தான் இருக்கு, அதனால தான் நான் போட்டு வரேன்னு சொன்னேன். இதுல என்ன உனக்கு கஷ்டம் வேண்டி இருக்கு? உங்களை பேசி ஜெயிக்க முடியாது. ஐயோ ஏங்க, நீங்க என்னங்க பண்றீங்க? கொலுசு போட்டு விட வேண்டாமா? அதுக்கு எங்க உங்க மடியில ஏன் காலை தூக்கி வைக்கிறீங்க? பேண்ட் அழுக்காயிடு போகுது, விடு. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. உன் காலுக்கு எப்பவுமே சுத்தமா தான் இருக்கும். என்ன கண்மணி இப்படி பண்ணிட்ட? என்னாச்சுங்க? இப்படி சத்தமே இல்லாம திடீர்னு பக்கத்துல வந்தா நிப்ப எனக்கு ஒரு மாதிரி பக்கன் ஆயிடுச்சு தெரியுமா? குரல் கொடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. ஏன் இப்படி பண்ற? ஏற்கனவே இதை நான் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன். இந்த கொலுசு இதுக்குன்னு இப்ப புரிஞ்சிருச்சு. இனிமே நான் மறந்துட்டு சத்தமே இல்லாம ரூமுக்கு வந்தாலும் இந்த கொலுசு சத்தம் உங்களுக்கு நான் வர்றத காட்டி கொடுத்துரும். கண்மணி வருவாள் பெண்ணே, கொலுசு ஓசை வரும் முன்னே. இதானே உங்க ஐடியா? எப்படி இருக்கு கொலுசு? பிடிச்சிருக்கா? நீங்க எனக்கு ஒண்ணு வாங்கி தந்தா அது எப்படி எனக்கு பிடிக்காம இருக்கும்? அதெல்லாம் சொல்லக்கூடாது. நிஜமாவே இந்த டிசைன் உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? நீங்க எப்படியும் இந்த டிசைனை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி 30 டிசைனை பார்த்திருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அழகா இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ். அது சரி, அதோட சத்தம் எப்படி இருக்குன்னு பார்க்க மாட்டியா நீ? நடந்து காட்டு, எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குங்க. பாத்தீங்களா? சவுண்ட் பாருங்களேன், எவ்வளவு செம்மையா இருக்குன்னு. காலுக்கு ரொம்ப அழகா இருக்கு. என்ன பண்ற? எப்படிங்க இருக்கு? விட்டா கொலுசுல ஒரு மியூசிக்கே கம்போஸ் பண்ணிடுவ போல இருக்க. கண்மணி, கொலுசு எப்ப வாங்குன நீ? என்கிட்ட காட்டவே இல்ல நீ. நான் வாங்கல எப்பங்க, அவர்தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. ஓ, கொலுசு வாங்கின பில்லு நேற்று டேட் போட்டிருந்து யார் வாங்கியிருப்பாங்க? இதுல பேரும் போடல, போன் நம்பரும் போடல. அப்படின்னா யார் வாங்கியிருப்பாங்க? அத ஒரு நிமிஷம் கொடுங்க. பிக் மம்மி இங்க வாங்க. எனக்கு தெரியும், நீங்க தானே புதுசா வெள்ளி கொலுசு வாங்குனீங்க. டேய், என்னடா கொலுசு போடுற வயசா எனக்கு?